தேங்க்யூ நந்து. இங்க பாருங்க, நந்து நம்ம பெயிண்டிங் வரைஞ்சு கொடுத்துருக்கான். ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கே. இத நம்ம டிராயிங் ரூம்ல வைக்கலாம். டிராயிங் ரூம்ல இடம் எங்க இருக்கு? நம்ம இத பெட்ரூம்ல வச்சிடலாம். அப்ப நாம எங்க போய் தூங்குறது? அடே கழுத, பெயிண்டிங்க பெட்ல இல்லடா, செவுத்துல தான் மாட்டி வைக்கணும். என்ன புரிஞ்சுதா? ஓகே ஜோர்தார். ஆணி எங்க இருக்கு? கிச்சன்ல டிராயருக்கு உள்ள இருக்கு, போய் எடுத்துட்டு வா. எ, எ, எ. ஆமா, சுத்தியல எங்க? ஆணி கிடைச்சிருச்சு. ஆனா இப்ப நான் இதை எதை வச்சு அடிக்கிறது? அணி, கிச்சன்ல சுத்தியல் இருக்கு பாரு. ஆனா அங்க சுத்தியலே இல்லையே. அப்போ உன் தலைய வச்சு ஆணி அடி. ஓகே. இல்ல டேய் பப்பாட்டி, என்ன பண்ற? தலைய வச்சு ஆணி அடிச்சினா உன் தலை உடைஞ்சு போயிடும்டா. சுத்தியல டிரால தான் இருந்துச்சு, எங்க போச்சு? ஷோரூம்ல இருக்கும். ஆனா பெயிண்டிங்க நம்ம பெட்ரூம்ல தானே வைக்கணும். டேய் மரமண்ட, ஸ்டோர் ரூம்ல இருந்து சுத்தியல எடுத்துக்கோ. அப்புறம் பெட்ரூம் போயிட்டு பெயிண்டிங்க அங்க வச்சிரு. ஓகே, புரிஞ்சு போச்சு. ஐ அம் சோ இன்டெலிஜென்ட். சுத்தியல எங்கேயுமே கிடைக்கல. இவன் நிம்மதியா டிவி கூட பார்க்க விட மாட்டான். என்ன புரிஞ்சுதா? போய் சுத்தியல எடுத்து கொடுத்துடலாம். இல்லனா அவன் நிம்மதியா டிவி பார்க்க விட மாட்டான். பாருங்க, இங்க எந்த சுத்தியலுமே இல்ல. டேய் சுத்தியல என்னடா, ஃப்ளவர் பாட்டா? எல்லாரும் பாக்குற மாதிரி வெளியில வைக்கிறதுக்கு கபோர்டுக்குள்ள பாரு, இல்லனா அலமாரியில தேடி பாரு. இது நான் தனியா போய் தேடணுமா? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேடலாம் வாங்க. சீக்கிரமா தேடுங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லனா ஷோவை பார்க்கவே முடியாது. I'm sorry. வாவ், இங்க பாருங்க, தொலைஞ்சு போன என் டெடி பேர் கிடைச்சிருச்சு. வாவ், இதை எவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இனிமே ராத்திரி இத பக்கத்துல வச்சு தூங்கலாம். சீக்கிரமா தலையில இருந்து எடுங்கடா. டேய் எடுங்கடா, இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுக்குள்ள உன் தலை தான் இருக்கு. ஏய், அத தவிர வேற ஏதோ ஒண்ணு இருக்குடா. டேய் டான்ஸ் ஆடுறது கொஞ்சம் நிறுத்து. ஐயோ ஓனா, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. இது நான் தான் தேவையில்லாம என் தூக்கத்தை நீ கெடுத்துட்ட. ஆமா, என் கனவை கெடுத்துட்டு கஸ்மால நீ எதுக்குடா கத்திக்கிட்டு இருக்க? பக்கத்து ரூம்ல தூங்கறதுக்கு போறேன். அங்க வந்து கத்திக்கிட்டு கடந்த காதை கிழிச்சிருவேன், ஜாக்கிரதையா இருந்துக்கோ. எதுக்கு எப்ப பார்த்தாலும் காதை கிழிச்சிருவேன்னு சொல்ற? வேற ஏதாவது கிழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல. ஏய் ஓவரா நீ பேசுற. இதான் உனக்கு கடைசி வார்னிங், சரியா? ஒழுங்கா இருந்துக்கோங்க. பெருசு, இங்க பாரு, நம்ம எவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தோம், அதே கிடைச்சிருச்சு. சூப்பரே. சரி வா, இனி சுத்தியல தேடுவோம். ஓகே. டே பன்னி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேலண்டர் தேடிட்டு இருந்தோம்ல, இங்க பாரு கிடைச்சிருச்சு. அனி, போன வருஷம் கேலண்டர் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் என்னடா பண்ண முடியும்? ஏன் முடியாது? போன வருஷம் டேட்டா பார்க்கலாம்ல. அந்த கேலண்டர் ஆயிட்டு கூட அதுல இருக்கிற போட்டோஸ பார்த்தனா போன வருஷம் ஞாபகம் வரும். சீக்கிரம் சுத்தியில தேடுங்க, இல்லனா டிவி ஷோ முடிஞ்சு போயிடும். அடே டேய் டேய் டேய், உடைச்சிட்டீங்களா? மறுபடியும் உடைச்சிட்டீங்களாடா? இப்படி பண்ணிட்டீங்களாடா? நாங்க உடைக்கல, நாங்க திறந்து தான் பார்த்தோம். டேய் மரமண்டை, நீ என்னோட வலை எல்லாத்தையும் அறுத்துட்டியடா. இந்த ஸ்பைடரை பத்தி உனக்கு தெரியாது. சாரி. நீங்க எல்லாரும் இங்க சுத்தம் பண்றதுக்காக வந்திருக்கீங்கல்ல, அப்ப இந்த வாங்கிக்க. இன்னும் ஒரு நிமிஷம் இங்க இருந்தீங்க, எல்லாரும் இதே மாதிரி ஆக்கிடுவேன். தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடு. மனுஷன் முதல்ல பீரோ கிட்ட இருந்து தள்ளி போங்க. போங்க, சீக்கிரமா போங்க.
இங்க பாத்தீங்களா மேடம் இந்த ஃபைல தானே தேடிக்கிட்டு இருந்தாங்க. கிடைச்சிருச்சு. நியூஸ் பேப்பரோட இதுவும் இங்க வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அட்ராசக்கா மேடம் உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க. என்ன புரிஞ்சுதா? சுத்தியலை தவிர எல்லாமே கிடைச்சிருச்சு. கொஞ்சம் சீக்கிரமா சுத்தியலை தேடுங்களேன். நான் இனிமே எப்ப பெயிண்டிங் வைக்கிறது? அடே 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 இங்க சுத்தியில எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா இது என்னோட ஏரியா. எது எது எங்க இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இங்க கண்டிப்பா சுத்தியல்ங்கிறதே கிடையாது. அப்ப சுத்தியல் எங்க தான் போச்சு? நேத்து மேடம் புதுசா அவங்க ரூம்ல ஒரு கண்ணாடிய மாட்டினாங்க. ஒருவேளை அவங்க எடுத்துட்டு போயிருந்தா அது கண்டிப்பா அவங்க ரூம்ல தான் இருக்கும். இங்க பாருங்க, இங்க எங்கேயாவது தான் இருக்கும். எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாத்தீங்களா? நம்ம விளையாடிட்டு இருக்கும்போது இந்த தொப்பியை தானே தேடிக்கிட்டு இருந்தோம். ஆமா, இப்போ தொப்பி கிடைச்சிருச்சுல, அதனால அந்த ஆட்டத்தை கண்டினியூ பண்ணலாம். டேய் கழுத, அது எப்பவோ ஆடின ஆட்டம். அதை எப்படிடா இப்ப ஆட முடியும்? ஆளு மட்டும் தான் வளர்ந்துருக்கே தவிர மண்டக்குள்ள ஒண்ணுமே இல்ல. சரி சரி, சுத்தியலை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். சீக்கிரம் தேடுங்க. எதுக்கு இப்படி பண்ண ஹானி? மேடமோட வலையெல்லாம் கீழே விழுந்துருச்சு. சீக்கிரம் எடுத்து வை. இங்க பாருங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு. ஏன்டா தேவையில்லாததெல்லாம் தேடுற? நம்ம தேட வேண்டியது வளையல். கழுத, இது மேடமோட தொலைஞ்சு போன இயரிங். என்ன புரிஞ்சுதா? மேடம் உண்மையிலே சந்தோஷப்படுவாங்க. பாருங்க, எனக்கும் சிலது கிடைச்சிருக்கு. என்ன தொல்லப்படாதீங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே வார்னிங் கொடுத்தான்ல. சீக்கிரமா எல்லாரும் காதை மூடிக்கோங்க, இல்லனா இவ அடிக்கிற அடியில நம்ம காது கிழிஞ்சிடும். தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாதீங்க, அப்புறம் கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன். இங்க பாரு, ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஒண்ணு காதை கிழி, இல்லனா கடுப்பாகு. உங்களுக்கு சொன்னா புரியாது, செஞ்சு காட்டுறேன். வாங்க, இங்க இருந்து ஓடிடலாம். போயிட்டானுங்க. இனிமே கொஞ்சம் நிம்மதியா தூங்கலாம். என்னப்பா அது? இனிமே வேற எங்க தேடுறது? பேசாம மேடம் கிட்ட சொன்னா அவங்களே புதுசா வாங்கி கொண்டு வந்துருவாங்க. என்ன புரிஞ்சுதா? ஆமா, கூட ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வர சொல்லணும். ஏன்னா எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமா, எனக்கும் சாப்பிட்டாகணும். சுத்தியை தேடுறதுக்குள்ள போய் சாப்பிட்டு வந்துடலாம். என் பெயிண்டிங் எங்கேயாவது வச்சாகணும். போச்சுடா, மேடம் சொன்ன ஒரு வேலையை நம்ம மறந்தே போயிட்டோம். அது என்ன வேலைன்னு தெரியுமா? மேடம் கார்டன்ல தண்ணி ஊத்த சொன்னாங்க. அத வாங்க போய் செய்யலாம். வாங்க போலாம். சினிமாக்கு போன டிக்கெட் இல்லன்னு விரட்டுறாங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு காப்பு கட்டிட்டீங்க. சுத்தி இந்தாங்கப்பா உங்க சுத்தியில. இது நான் மிஸ் காட்கர் கிட்ட இருந்து வாங்கிட்டு போனேன். சுத்தி உங்ககிட்ட இருந்தது. பல வருஷமா இங்க மழை பெய்யறதே இல்ல. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து இரவல் வாங்குறது தப்பே இல்ல. கைத்தட்டுங்க. இந்த சுத்தியலால எங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது உங்களுக்கு தெரியுமா? அப்படி சுத்தியிலால உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை வந்துற போகுது? அத தேடி தேடி எங்க பெண்டு கழண்டு போச்சு. என்ன புரிஞ்சுதா? ஆனா எதுக்குப்பா நீங்க தேடினீங்க? என்கிட்ட வந்து கேட்டிருக்கலாம்ல. சுத்தி உங்ககிட்ட இருக்குன்னு எங்களுக்கு தெரியுமா என்ன? சுத்தியில தேடினதுனால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. தொலைஞ்சு போன நிறைய பொருள் திரும்ப கிடைச்சிருக்கு. வாங்க, இப்பயாவது என் பெயிண்டிங்க மாட்டிடலாம். அதான் சுத்தியும் கிடைச்சிருச்சுல்ல. சரி வாங்க, சுத்தி கையில இருக்கும் போதே சீக்கிரமா அந்த பெயிண்டிங்க மாட்டிடலாம். நாங்க சுத்தியை தேடும் போதே எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்களா? ஓஹோ, என்னோட ஹியரிங். இது எங்க இருந்து கிடைச்சது? உங்க அலமாரி கீழே தான் இது இருந்தது மேடம். இது என்னோட அம்மா. அது எவ்வளவு நாளா தேடிட்டு இருக்க தெரியுமா? குழந்தைங்களா, தேங்க்யூப்பா, தேங்க்யூ குழந்தைங்களா. இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் டின்னருக்கு வெளியே கூட்டிட்டு போறேன்.
பான்ஸ் பாரி ஹல்தி கேசர் காளி மிர்ச் இதெல்லாம் பார்த்தா ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் மாதிரியே இல்லையே. மல்லிகை கடையில வாங்குற லிஸ்ட் மாதிரியே இருக்கு. இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் என் மண்டையே குழம்புது. இப்போ என்ன பண்றது? அட இவன் என்ன லிஸ்டியே இப்ப வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன கிட்கிட், அடுத்த வருஷம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம்னு நினைக்கிறியா? அது வந்து லிஸ்ட் பெருசா இருக்குல்ல, அதான் ஒண்ணுமே புரியல. ஒரு பக்கம் ஐஸ்கிரீம் வேற உருகுது, இன்னொரு பக்கம் இவன் பேசி கடுப்பேத்திக்கிட்டு இருக்கான். சாரி ப்ரோ, ஃபைனலி நான் டிசைட் பண்ணிட்டேன். ப்ரோ எனக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க. சாக்லேட் சாதாரண கடையில கூட கிடைக்குமே, இது ஐஸ்கிரீம் பார்லர். அனி போன ஜென்மத்து பகை ஏதாவது இருக்கா உனக்கு? எப்ப பார்த்தாலும் பேசி என் மண்டையை எதுக்கு சூடாக்குற? இதோ பாரு போஸ், இவன் சாக்லேட் ஃபிளேவர்ல ஐஸ்கிரீம் தான் கேட்டுட்டு இருக்கான். ஆ, ஆ, ஓகே சாரி. அண்ணா ஒரு பேண்டி கொடுங்க. மேண்டி இல்ல, அத கேண்டீன்னு சொல்லுவாங்க. என்ன புரிஞ்சுதா? மேங்கோ கேண்டி கேக்குறாரு போல இருக்கு, அதனாலதான் மேண்டின்னு சொல்றாரு. இந்த மேண்டியால எனக்கு பைத்தியமே பிடிச்சது போல இருக்கு. என்னாச்சு மிஸ்டர் பாண்டா? மேண்டிங்கிற ஒரு திருட மறுபடியும் ஒரு ஷாப்ல திருடிட்டா. நான் எப்படியாவது அவனை பிடிச்சே தீரணும். அவனை பிடிக்கலன்னா எனக்கு டிமோஷன் ஆயிடும். இவங்க எல்லாரும் மேண்டி பாஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க தான் அவரை புடிச்சாகணும். இந்த மேண்டி அண்ணா கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டா எப்படி கிடைக்கும் சொல்லுங்க? ஹனி நான் கேண்டி தான் கேட்டேன்ப்பா. எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. நீங்க மேண்டிய பிடிக்கணுமா இல்ல கேண்டிய பிடிக்கணுமா? நான் மேண்டியை தான் பிடிக்கணும். ஆனா டென்ஷன் அதிகமா இருக்கிறதால நான் கேண்டியும் சாப்பிடணும். ஒரே குழப்பமா இருக்கே. இந்த மேண்டி எங்க இருக்கான்னு தெரியலையே. வேண்டாம் சார், முதல்ல நீங்க இதை சாப்பிட்டு உங்க மைண்ட கூலாக்குங்க. நான் தான் இருக்கல, மேண்டி எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். என்ன? என்னோட பேர் கிட்கிட் சார். எவன் என்ன தப்பு பண்ணிட்டு எங்க ஒளிஞ்சிருப்பானே எல்லாமே எனக்கு தெரியும். இங்க பாரு, லவுட் ஸ்பீக்கர் வால்யூம் கொஞ்சம் குறைக்கிறியா? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் சொன்னா மேண்டி சரியான திருட்டு வெண்ண. நான் சொல்றது உண்மை ப்ரோ. டிண்டே டிங்கு தான் என்கிட்ட அவன் கக்கடி கொண்டோட மேண்டி வெண்ணைய பார்த்ததா சொன்னான். இது உண்மை. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன இப்படி இருக்காங்க? எல்லாருமே வில்லன் இல்ல, காமெடி கண்ணாயிரமா இருப்பாங்க போல இருக்கு. என்ன இது மேண்டி வெண்ண? ஆமாமா, அவன் வெண்ண மாதிரி போலீஸோட பிடியில இருந்து நழுவிக்கிட்டே இருக்கான்ல, அதனாலதான் அவனை அந்த பேர்ல கூப்பிடுவாங்க. இந்த தடவை அவனால தப்பிக்க முடியாது. டிப்பு கொடுத்ததுக்கு தேங்க் யூ கிட்கு. பரவாயில்ல. அந்த கடையில இருந்து 2 கிலோ வெண்டைக்காய் 2 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வாங்க. ஆமா, டிப்பு வாங்கிருக்கீங்கல்ல, அப்ப வேலை செஞ்சுதான் ஆகணும். ஏய் ஹனி, டிப்னா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுன்னு அர்த்தம். கிட் பாண்டா சாருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கான்ல, அத டிப்னு சொல்லுவாங்க. மேண்டி நான் வந்துகிட்டு இருக்கேன். முதல்ல இந்த கிட்கிட் யாருன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, அந்த மேண்டிய பத்தி நான் போலீஸ் கிட்ட சொன்னதுல எந்த தப்பும் இல்லல்ல. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அட, நீ பண்ணதுல எந்த தப்பும் இல்ல. நீ பயப்படாத கிட், நீ நல்ல விஷயம் தான் பண்ணிருக்க. நாங்க உனக்கு துணையா இருப்போம். பாஸ், கிட்கிட்ன்ற பேர்ல நண்டு உங்களை பத்தி போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்கு. நீங்க சீக்கிரமா அந்த இடத்தை விட்டு போய் ஆகணும். இன்னும் இங்க யாருமே இல்ல. யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க போல இருக்கே. ஓடி நிக்கிட். ஏய் நண்டு, எங்க ஓடிக்கிட்டு இருக்க? நில்லு. இன்னைக்கு உன்னால தப்பிக்க முடியாது. மேண்டி பாஸே போட்டு கொடுக்குறியா? என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? காப்பாத்துங்க. ஏய் நண்டு நில்லு. இந்த நண்டை துண்டாக்கலன்னா நம்ம பாஸ் நம்மள உண்டு இல்லன்னு பண்ணிடுவாரு. வா சீக்கிரமா அவனை பிடிச்சாகணும். என்ன விட்டுடுங்க. என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய் விடுங்கடா. அட அவன் எங்க போனா? அதோ அவன் மேலதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கான். பார்த்துட்டானுங்களே, காப்பாத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். என்ன காப்பாத்துங்க, இல்லனா இந்த கிட்ட அடிச்சு ஒரு வழி பண்ணிடுவானுங்க. ஏய், நீங்களா யாரு? மேண்டி பாஸோட ஆளுங்க. அவனை ஒழுங்கா எங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவனை நாங்க மேண்டி பாஸ் கிட்ட கூட்டிக்கிட்டு போகணும்.
எதுக்கு என்னை வச்சு ஊருக்கா போடுறதுக்கு. அட நான் தான் போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தல மேண்டிய பத்தி. ஆனா நீ பண்ணது நல்ல விஷயம் தானே, இதுல எந்த தப்பும் கிடையாது. என்ன புரிஞ்சுதா? கரெக்ட். ஆனா இது இவங்களுக்கு பிடிக்கலையே. இவங்க என்ன நினைச்சா என்ன, நல்ல வேலை செய்யறதுக்கு என்னைக்குமே பயப்படக்கூடாது. ஒழுங்கா அவனை ஒப்படைச்சிருங்க. அந்த நண்டை இந்த பக்கம் அனுப்புங்க. முதல்ல அடி வாங்கு. ஆ. ஆ. என் மேலே தக்காளி தூக்கி போடுவீங்களா? சபாஷ் அனி, சபாஷ். மேண்டி பாஸ் உங்களை விடவே மாட்டாரு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நான் பாண்டா சார் கிட்ட மேண்டிய பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தது இவங்களுக்கு தெரிஞ்சது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. கண்டிப்பா இவனுங்க என்ன விட மாட்டானுங்க. நீ கவலைப்படாத கிட் கிட், உனக்கு எதுவும் ஆகாது. அவங்க உன்னை தேடி வரதுக்கு முன்னாடி அவங்கள தேடி நாம போவோம். சூப்பரே, தப்பிக்கிறத விட்டு அடி வாங்கலாம்னு பிளான் பண்றியா? இந்த மாதிரி நாங்க நிறைய மேண்டி கேண்டிய பாத்திருக்கோம். இவரையும் புடிச்சு நம்ம போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடலாம். அவன் ஜெயில இருந்தானா உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. கிட், மேண்டி இருக்கிற இடத்த பத்தி போலீஸ் கிட்ட சொல்லி நீ நல்லதா பண்ணிருக்க, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம். ஆமா. சரி சரி, இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எதை நினைச்சும் கவலைப்படாத. இப்போ மேண்டி எங்க இருப்பான்னு சொல்லு. மேண்டி மறுபடியும் அவனோட லொகேஷனை சேஞ்ச் பண்ணிட்டான். ஆனா இந்த கிட்கிட்க்கு எல்லாமே தெரிஞ்சிட்டல. இதுக்கப்புறம் நாம அவனை சும்மா விடக்கூடாது. ஒரு பாடம் கத்து கொடுத்து அவனை பாண்டா சார் கிட்ட நம்ம ஒப்படைச்சிடலாம். அச்சச்சோ, எறும்பு! இந்த கேண்டி மேண்டியோடது. இது என்னோட கேண்டி. இந்த கேண்டிய நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். எவ்வளவு கஞ்சித்தனம் பண்ற? மேண்டியோட கேண்டி, கேண்டியோட மேண்டி, மேண்டியோட கேண்டி. மேண்டி பாஸ், அந்த நண்டு எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருச்சு. மேண்டி சாப்பிடுவான் கேண்டி. ஏய் சாண்டி, உங்களால ஒரு நண்டை கூட பிடிக்க முடியலையா? ஆல்மோஸ்ட் நாங்க அவனை புடிச்சிட்டோம். ஆனா அவனோட டீம் அவனை காப்பாத்த வந்துருச்சு. டீமா? எந்த டீம் சொல்லுங்க. 2 பூனையும் ஒரு டாகியும். இவங்கெல்லாம் யாரு? என்ன பத்தி சொல்றதுக்கு மறந்துட்டியே தம்பி. என்ன புரிஞ்சுதா? இவன் மறந்திருந்தா இப்ப என்ன? ஆனா நீ மேண்டி கிட்ட மோதுறது ரொம்ப பெரிய தப்பு. இத வாழ்நாள் முழுக்க ஞாபகம் வச்சிருப்ப, புரியுதா? பாஸ், அந்த நண்டு இப்ப இவங்க கூட இல்ல. இங்க பாருங்க, கிட் இங்கதான் இருக்கா. ஆனா இவனை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி இந்த தோத்தாராம் உங்களை என்ன பண்ணுவான்னு யோசிக்கவே இல்லைல்ல. மேண்டி சாப்பிடுவேன் கேண்டி. அடிபட்டு நீ எடுக்க போற வாந்தி. அடிங்க. மேண்டி யாருக்குமே கொடுக்க மாட்டா இவனோட கேண்டி. உங்களுக்கு விழும் பெரிய அடி. வாவ் ஜோர்தார், நீ சர்க்கஸ்லயே வேலை செய்யலாம் போல இருக்கு. ஆமா ஆமா, சர்க்கஸ் பண்ணதெல்லாம் போதும். இப்ப அடிதடியை ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி, ஓகே. ஏய், கீழ இறங்கி வா. இதா வெச்சுக்கோ. இதா வாங்கிக்க. ஏய், இது எப்படி இருக்கு? படா பினாக்கி முக்கா.
மேண்டி அடுத்து நீதான் என்ன பிடிச்சதா டாண்டி சாப்பிடுவேன் கேண்டி. என்னோட கேண்டி. நண்டு பயலே, நீ என்ன மாட்டி விட்டுட்டல, நான் உன்னை விட மாட்டேன். அதுக்குள்ள பாண்டா சார் வந்து உன்னை புடிச்சிட்டு போயிடுவாரு. மேண்டி இனி எப்படி நீ தப்பிக்க போற? அடேங்கப்பா, மேண்டிக்கு நீங்க சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டீங்க. ப்ளீஸ், ரொம்ப நாளா தப்பிச்சுக்கிட்டு இருந்தல, வந்து ஜெயில வந்து களி தின்னு வா. மாண்டி, இதுக்கப்புறம் ஜெயில கிடைக்காது உனக்கு கேண்டி. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. என் ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. நாங்க உன் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டோம். தேங்க் யூ.